கேப்டன் வந்து படத்துல மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அவர் நண்பர்களோட கார்ல போறதுக்கு டோர்ல டோர் திறந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு வந்து கத்துது, ஐயோ திருடன் 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 என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது. இப்போ வந்து கேப்டன் எதையுமே எதிர்பார்க்கல. காரை ஸ்டார்ட் பண்ணலாம், அவனை போய் ஓடி போய் பிடிக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. உடனடியா அந்த டோர் திறந்த டோரை அப்படியே விட்டுட்டு ஓடி போய் அவனை பிடிச்சி சும்மா காது காதா அப்பிருக்காரு. அப்படின்னு உடனே அந்த செயினை வாங்கி பார்த்துருக்காரு. அது தாலிக்கொடி. தாலிக்கொடி திருடிட்டு அவன் ஓடி இருக்கிறான். அவனை ஒரு ஒரு பக்கம் ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த தாலிக்கொடி கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அந்த பொண்ணு படார்னு வாங்கி அந்த தாலிக்கொடி கழுத்துல போட்டுக்கிட்டு விஜயகாந்த் சார் காலில் விழுந்து மன்னிப்பு நன்றி சொல்லியிருக்குது. ஐயா என்ன இந்த அளவுக்கு நீங்க என்னை காப்பாத்திட்டீங்களே நன்றி. நீங்க வந்து படத்துல தான் ஹீரோன்னு நினைச்சா, நான் உண்மையிலேயே நீங்க ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என் தாலி பாக்கியதே காப்பாத்திட்டீங்க ஐயா, எனக்காக நகை போனா போயிட்டு போகுது, என் தாலி எனக்கு கொடுத்தீங்களே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு உளுந்து கும்பிட்டு போயிருக்குது. அது ஒரு ஏழ்மையான பெண் தான். இப்ப அவர் வந்து அந்த திருடன் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் கிட்ட ஐயா நான் உங்க ரசிகன், நீங்க பக்கத்துல இருக்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான். ஏன் ரசிகன் ஒரு நாளும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 அடி வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் ரசிகன் இந்த மாதிரி பண்ண மாட்டான், அப்படி மீறி நீ என் ரசிகனா இருந்து நீ இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நான் சாத்துவேன். ஏன்னா என் ரசிகன் என்னைக்குமே நல்லவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சார். இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி இன்னும் உன்னை பார்த்தனாவோ இல்லை கேள்விப்பட்டனாவோ நான் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து பிடிச்சி ஜெயிலில் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், 2வது வந்து அடி தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. அதாவது வந்து நம்ம இதை என்ன சொல்ல வரோன்னா, கேப்டன் வந்து படத்துல மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, அவர் நிஜத்திலையும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு சான்று.